அதனாலதான் நான் மருது பாண்டி பின்னாலேயே சுத்தி சுத்தி வந்தேன். வெக்கத்தை விட்டு அவர் பக்கத்துல படுத்து மச்சத்தை கண்டுபிடிச்சேன். அவர் தங்கச்சிக்கு வளகாப்பு நடத்தி அதுல மாவு புள்ளியால பிடிக்க வச்சு மருது பாண்டியோட கைராகி எடுத்தேன். அவன் செஞ்ச தப்ப மறைக்க உன் மேல பழிய போட பாக்குறா. நீ கொலகாரனா இல்லையாங்கிறத சொல்லு மருது பாண்டி. சொல்லு மருது பாண்டி. ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டியே, நீயா கொலை பண்ணிருக்க? என்னால இதை நம்பவே முடியல. சொல்லு மருது பாண்டி, உண்மையா இல்லையா சொல்லு. ஆமா, நான் கொலைகாரன் தான். இந்த ஊர் கோவில் இருக்கிற பைத்தியக்காரிய எல்லாரும் அனாதைன்னு சொன்னீங்களே, அவ அனாதை இல்ல, கூட பிறந்த தங்கச்சி.